கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 40 சீட்டு, ஒரு டெப்டி சிஎம், ஒரு ஒரு மினிஸ்டருங்கிற மாதிரி அவங்க பேசி முடிச்சு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இதுதான் பாஜக ஸ்மெல் பண்ணி அங்கேருந்து நேரம் வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி இழுத்து வரப்பட்டாரா அழைத்து வரப்பட்டாரான்னு தெரியல, உட்கார வச்சு கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. இப்போ அதிமுக, பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கட்டமைச்சிட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே திமுக கூட்டணி வந்து இது 2019 இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்புகளையும் இருக்கிறாங்க. அது இங்கே விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைனா ஆரம்பிக்க வேண்டியது யாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இப்போ திமுக கூட்டணி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும். அப்போ நீங்கள் உள்ள கட்சிகளை கொண்டு வரணும். வெளியே போயிருந்த அதிமுகவை கொண்டு வர்றாங்க, வெளியே போயிருக்கக்கூடிய தேமுதிக கொண்டு வர்றாங்களா எல்லான்னு தெரியல. இப்போ மேஜர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சலாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பக்கம் தான். இந்த பக்கம் கூட்டணியை ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி கட்சிகள் சீட்கள் அதிகமாக கேட்கறதுங்கிற வந்து வாடிக்கையான ஒரு விஷயம்.